திராவிட இயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் முயல்வதை தடுக்கவும் சுயமரியாதை கொள்கையை நிலைநாட்டுவதற்காகவே திமுகவுடன் கூட்டணி என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக வளர்ச்சி மற்றும் தேர்தல் நிதியாக ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை சேர்த்து 45,95,000 ரூபாயை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவிடம் கட்சி நிர்வாகிகள் வழங்கினர். பின்னர் பேசிய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிப்பது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டில் இந்துத்துவ சக்திகள் முயல்வதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் சுயமரியாதை கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் திமுகவுடன் கூட்டணி என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே நீடிப்பது என்று நாடாளுமன்ற தேர்தலிலேயே முடிவெடுத்து விட்டோம். திராவிட இயக்கத்தை சிதைப்பது என்ற நோக்கத்தோடு இந்துத்துவ சனாதன சக்திகள் தமிழ்நாட்டிலே முயற்சிக்கின்ற போது அதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே இருந்து சொல்லுகிறேன். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான், அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான், அந்த சுயமரியாதை கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் நாம் அந்த முடிவினை எடுத்தோம், அந்த முடிவினை மேற்கொண்டோம், அதை தொடர்வது என்று முடிவெடுத்தோம். இப்பொழுதும் அதே முடிவிலே தான் இருக்கிறோம். நம்முடைய கொள்கை திராவிட இயக்கத்தை காப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இப்பொழுது கட்சிகள் எல்லாம் அணிகள் அமைத்துக் கொண்டிருக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவே ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீட்டினோ எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். 7 பேர் விடுதலையை பாதுகாத்து கொடுத்து தூக்கு கேட்டு அறுத்தெறிந்ததும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவே, தமிழர்களுடைய வாழ்வா வளம் பெறுவதற்காகவே, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பாதுகாப்பதற்காகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கடமையை செய்யுங்கள். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே நாம் பாடுபட போகிறோம். ஆகவே அந்த கடமையை நீங்கள் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பாடுபட்டார்களோ அதே போல நீங்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகள் கூட்டணி கட்சி தோழர்கள் வேட்பாளர்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.